இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டமையினால் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை வாகனங்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் வெவ்வேறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். கடந்த 31ஆம் தேதி முதல் வாகன இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்பட்டமையினால் மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விலை 50,000 ரூபாவாலும் முச்சக்கர வண்டி ஒன்றின் விலை 1,00,000 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1000 என்ஜின் கொள்ளளவு உடைய வாகனம் வந்து 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை அதிகரிக்கும். 1500 என்ஜின் கொள்ளளவு கொண்ட வாகனம் வந்து 15 லட்சத்துக்கும் 18 லட்சத்துக்கும் இடைப்பட்ட தொகையால் அதிகரிக்கும். என்ஜின் கொள்ளளவு 2000 அல்லது 2500 கொண்ட வாகனங்கள் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரையான தொகையால் அதிகரிக்கும். எனவே நுகர்வோரிடமிருந்து ஏற்கனவே கோரப்பட்ட வாகனங்களை அந்த கூறிய விலைக்கு வழங்க முடியாது. வரியில் உள்ள பாரிய மாற்றங்கள் காரணமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள வாகனங்களை வெளியே எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டமை குறித்து நாம் அரசாங்கத்துக்கு நன்றி கூறுகிறோம். அதிகளவிலான வாகனங்கள் கொண்டுவரப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு இவ்வாறு வரி அதிகரித்தமை சிறந்த விடயமாகும். වාහන ගෙන්වීමේ අවුරුදු ප්‍රමාණය අඩු කරලා තියෙනවා. ඉස්සෙල්ලා තිබ්බේ வாகனங்களை கொண்டு வருவதற்கான வருடங்கள் குறைவடைந்துள்ளன. முன்னர் காருக்கு 2 வருடங்கள் இருந்தன. தற்போது அது 1 வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வாகனங்களுக்கு 5 வருடங்கள் இருந்தன. அது தற்போது 3.5 வருடங்கள் என குறைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இலங்கையில் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ரீகண்டிஷன் வாகனයක් ගන්න බැරි තත්ත්වයකට එනවා. 2011ஆம் ஆண்டு மாத்திரம் 5.5 லட்சம் வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளோம். இந்த சிறிய நாட்டில் எப்போதும் இவ்வாறு நடைபெறவில்லை என நான் நினைக்கிறேன். இந்நிலையில் சிறிய நாட்டில் 50 லட்சம் வாகனங்கள் உள்ளன. தேரர்கள், நோயாளர்கள், சமுர்த்தி பயனாளிகள், யாசகர்கள், சிறு குழந்தைகள் இவர்கள் அனைவரும் நோக்கும்போது 4 ஒரு வாகனம் இந்த நாட்டில் உள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் போது மக்களுக்கு வழிகாட்டவே வரிமுறைகளை அறிமுகம் செய்கிறோம். அதற்கே திரைசேரி உள்ளது. அதற்கே நிதி நிர்வாகம் என்று கூறுகிறோம். வரி அதிகரிக்கப்பட்டமை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி நேற்று கொழும்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அண்மையில் வாகனங்கள் மற்றும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி அதிகரிப்பு தொடர்பில் நாம் அதிகாரிகளுடன் கலந்துரையாடவில்லை. நாம் அது போன்ற ஒன்றை எதிர்பார்க்கவும் இல்லை. எனினும் நடைமுறை கணக்கு தொடர்பில் அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளமை தொடர்பில் நாம் கவலையடைகிறோம். அது குறித்து அவர்கள் கொள்கை ரீதியில் பல தீர்மானங்களை எடுத்துள்ளனர். இவ்வாறு பிரச்சனையின் போது வரி வீதத்தை அதிகரிப்பது சிறந்த தீர்வு அல்ல. வாகன இறக்குமதி வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்க ஒரு காரணமாகும். எனவே இவ்வாறு தெரிவு செய்து சில பொருட்களின் வரியை அதிகரிப்பதை விட முழுமையான விதத்தில் கொள்கையொன்றை நடைமுறைப்படுத்துவது சிறந்தது என நாம் நினைக்கிறோம். அதுபோன்று நாம் அண்மையில் வட்டி வீத அதிகரிப்பு தொடர்பில் பேசினோம். கொள்கை வரி கட்டணம் 50 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டால் அதனை விட வர்த்தக சந்தையின் வட்டி வீதம் அதிகரிக்கும். எனவே இந்நிலையில் இது குறித்து நாம் தொடர்ந்தும் அவதானம் செலுத்த வேண்டும். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. சக்தி டிவியின் பிரம்மாண்ட படைப்பான சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 நேயர்களின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக விளங்கி வருகிறது. சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 15 போட்டியாளர்களில் திருகோணமலையைச் சேர்ந்த கனகசிங்கம் பார்த்திபனும் ஒருவராவார். சீசன் 4 தனது இசையால் ரசிகர்களின் மனதை கவர்ந்து வெற்றி வனம் வந்து கொண்டிருக்கும் பார்த்திபன் தொடர்பான தகவல்களை இன்றைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் சுமந்து வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களில் பல சுற்றுகளை தாண்டி மகுடம் சூடிக்கொள்ளும் கனவுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கும் போட்டியாளரே கனகசிங்கம் பார்த்திபன். 5 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இளைய மகனான பார்த்திபன் திருகோணமலையை புறப்படமாக கொண்டவர். பாடுவதில் மாத்திரமன்றி மேடைகளில் பாடலுக்கேற்ற பாவங்களை வெளிப்படுத்துவதிலும் பார்த்திபன் திறமை மிக்கவர்.
திருகோணமலை விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தில் தனது உயர்கல்வியை கற்ற இவர் திருகோணமலையின் இசைக்குழு ஒன்றிலும் கடந்த 9 வருடங்களாக பாடி வருகின்றார். சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 மகுடம் சூடுவதற்காக காத்திருக்கும் இவரது கனவு நனவாகுமா? சக்தி சூப்பர் ஸ்டார் மகுடத்தினை சூடும் கனவுடன் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள மற்றொரு போட்டியாளர் தொடர்பான தகவல்களை எமது நாளைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் தொகுப்பில் எதிர்பாருங்கள். அம்பாறை மாவட்டத்தின் இறக்காம குளம் அங்குள்ள மக்களின் வாழ்வியலுடன் இரண்டர கலந்த ஓர் இயற்கையின் கொடையாகும். இறக்காம மக்களின் வாழ்வியலின் ஓர் அங்கமாக விளங்கும் இந்த குளத்திலிருந்து மீன்களை பிடித்து பயன்பெறும் இந்த மக்கள் குளத்து நீரை நம்பியே தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். வறட்சி காலங்களிலும் இந்த குளத்து நீர் தமது குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதாக மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இறக்காம குளத்திலிருந்து பிடிக்கப்படும் நன்னீர் மீன் வகைகளுக்கு அம்பாறையில் பாரிய கேள்வி நிலவுகின்றமை இந்த குளத்தின் சிறப்பை மேலும் மெருகேற்றுகின்றது. இத்தனை சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட இந்த குளத்தின் கரைகளையும் அதன் சுற்றுப்புறச் சூழலையும் பாதுகாப்பதன் ஊடாக பயன்மிக்கதோர் பொக்கிஷத்தை எமது எதிர்கால சந்ததிக்கு விட்டுச் செல்லலாம் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. வரலாற்று சிறப்புமிக்க கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் ரதோற்சவ நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த ரதோற்சவ நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. புராதன சிறப்புமிக்க கொழும்பு ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி இறுதியில் ஆரம்பமானது. வருடாந்த மகோத்சவ பெருவிழாவில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோத்சவ பெருவிழாவினை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு இன்று காலை வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. விநாயகர், முருகப்பெருமான், சோமாஸ்கந்தர், வீரசக்தியாக விளங்கும் சிவகாமி அம்பாள், சண்டீஸ்வரர் ஆகிய உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற விசேட பூஜைகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனத்துடன் பக்தர்கள் புடைசூழ உற்சவ மூர்த்திகள் ஆலயத்தின் உள்வீதியை வலம் வந்தனர். கந்தர்வ உற்சவத்தினை தொடர்ந்து தேர் திருவிழா ஆரம்பமானது. இதன்போது பக்தர்கள் சிதறு தேங்காய்களை உடைத்து தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அதனை அடுத்து விநாயகப் பெருமானும் முருகனும் பல்லக்கிலும், சோமாஸ்கந்தர், சிவகாமி அம்பாள் மற்றும் சண்டீஸ்வரர் ஆகிய உற்சவ மூர்த்திகள் ரதங்களிலும் எழுந்தருளினர். ஸ்ரீ பொன்னம்பல வாணேஸ்வரத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தின் ரதோற்சவ பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் ரதோற்சவ பெருவிழா நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கு இன்று காலை நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையினை அடுத்து ஆரம்பமான ரதோற்சவ பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் ரதோற்சவ நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களையும் செலுத்தினர்.